இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ காமன் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு காமன் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது, அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸுங்கிறது ரொம்பவே காமனான பிரச்சனையாகவும் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்குது. இது காமன் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா பிசிஓடி, இர்ரெகுலர் சைக்கிளிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூங்கிறது அதிகமாக இருக்குது. நீங்கள் 35+ ஏஜ் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ சொன்ன சிம்டம்ஸில் எதுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் குழந்தையாக ட்ரை பண்ணுறீங்க, 1 இயராக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோச்சையோ இல்லை ஒரு டாக்டரையோ அணுகி அதுக்கான அட்வைஸை பெறுறது ரொம்பவே நல்லது. இதுவே ஒரு மேலே இருக்கீங்க, 35+ இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன காரணம்லாம் வரும் அப்படின்னா, மொட்டாலிட்டி சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும், அதோடைய குவாலிட்டி கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி இஷ்யூக்கெலாம் இருக்கும். ஒரு 6 மந்த்தாக நீங்கள் பேபிக்காக ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 35+ இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டரையோ இல்லை ஒரு கோச்சையோ கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சில பேர் வந்து எல்லாமே ஐடியலாக இருப்பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனாலுமே அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காமனாக இருக்கக்கூடியது தான். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அதிகமான பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. மேல் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், ஈட்டிங் ஹேபிட் சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு மோர் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் காமனாக பார்த்திங்கன்னா, ஃபீமேலுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், எதனாலலாம் அந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த டாக்ஸிங் அதிகமாக எடுக்கிறது, அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும், அதுமாரி பூவர் டயட் வந்து நியூட்ரிஷன் இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிட்றது, கரெக்டான டைமில் கரெக்டான அளவு சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாகும். அதேமாதிரி காமன் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, பிசிஓடி, அப்புறம் வந்து இர்ரெகுலர் சைக்கிளிங் இந்த மாதிரி இருக்கும்போது இதை கரெக்டாக கவனித்து இதை சரி பண்ணிட்டாங்கன்னா சரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஹெல்த்தியான நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும், சுகரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். அதுமாதிரி தூக்கம் நல்லா நிம்மதியாக இருக்கிற மாதிரியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யோகா அது மாதிரி பண்ணி உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணணும். அதனால் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப இப்போ காமனான காசஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த ஒபிசிட்டி தான். ஒபிசிட்டியை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் இந்த ஒபிசிட்டி வந்து நம்ம உடம்புல பல மாற்றங்களை உண்டு பண்ணுது. அதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது, ஸ்ட்ரெஸ் வருது. இதனால் கூட உங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூங்கிறது நிறையா வருது. இதுவே மேலுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறது, அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, மெடிசன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெம் கவுண்டுமே கம்மியாகிடும். அதோடைய மொபிலிட்டி சொல்லுவாங்க, அதோடைய குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே கம்மியாகிறதுனால ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வருது. இவங்களுமே அது மாதிரி தான். அன்பேலன்ஸ்டு டயட்டு, டைமிங் சாப்பிட இல்லாமல் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று, அவங்களுடைய ஒர்க்கு லொக்கேஷன் அதிகமாக ஹீட் இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை இன்னர்ஸ்லாம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட மேல் ஃபெர்டிலிட்டிக்கு காரணமாக ஆகுது. இதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதே போல் தான் ஹெல்தி நியூட்ரிஷன் இருக்கணும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற மாதிரி நம்மளோட டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி வீக்லி அட்லீஸ்ட் 3 நாளாவது அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்பல்சரி பண்ணணும், எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெம் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதுமாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தூக்கம் நல்லா தூங்கணும். அதுமாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். உமனுக்கு இருக்கிற மாதிரியே மென்ஸுக்கும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுங்கிறது இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் தூக்கமும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறதும் அதே தான். ஹை நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டு இது மாதிரிலாம் எடுத்துக்கணும். காமன் காசஸ் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த பீரியட்ஸ் டைமில், எந்த டைமில் நம்ம வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டால் கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 9லேருந்து 14 வரலையும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கரெக்டான டயட்டும் கரெக்டான நியூட்ரிஷனும் ஃபாலோ பண்ணி உடம்பு வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கும்போது நமக்கு மோர் சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூ இதை சொல்லியிருக்கிறது எல்லாமே காமன் காசஸ் தான். இதில் வந்து அவங்க ஹெல்த்து, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டரை பொறுத்து இது எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான டயட் தேவைப்படுது, ஒரு கோச்சோட அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.